தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் கண்டக்டராக இருந்தேங்க. அதனால தான் நம்ம மைத்துனர் வந்துட்டு ரஜினி மாதிரி என்ன ஒப்பிட்டு போயிட்டுருக்காரு. அது நம்ம கையில் இல்லை, இறைவன் கையில், உங்கள் கையில் தான் இருக்குது. நான் ஒரு எழுத்தாளன், கவிஞன். நான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு இந்த சினிமாவுக்காக அலைஞ்சது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அதாவது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சினிமாவில் நுழைஞ்ச பின்னாடி கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதை விட பல மடங்கு நான் நுழையிறதுக்கே கஷ்டப்பட்டேங்க. யாரும் என்னை விடலை. பேரரசு சார்கிட்டலாம் வந்து நான் அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு நினச்சேன். ஆனால் எந்த ஒரு கைடும் இல்லாதனால தூரமாக இருந்தே பார்த்துக்கிட்டு இருந்தேன். சொல்லப்போனால் அந்த சினிமாங்கிற அந்த கோயிலில் மதில் சுவரை தொடர்றது கூட என்னை அனுமதிக்கலைங்க. கூப்பிட்டு வருவாங்க, பார்க்க வைப்பாங்க, அனுப்பிச்சுடுவாங்க. தருமபுரியிலேருந்து இங்கே சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டருங்க. காலையில் டியூட்டிக்கு போவேன், நைட்டு 10-11 மணிக்கு இறங்குவேன். அதே களைப்போட பஸ் ஏறி திரும்ப சென்னைக்கு வந்துட்டு அடுத்த நாள் பகல் பூரா அலைவேன். ஒரு 4-5 மணி ஆகி போச்சுன்னா அங்கே எனக்கு பக்குன்னு இருக்கும். ஏன்னா அடுத்த நாள் நான் டியூட்டிக்கு போய் ஆகணும். அப்படி போனேன். இன்னொரு பக்கம் ஃபேமிலியை நான் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இதுக்காக நான் ஃபேமிலியும் விட்டுற முடியாது, ஃபேமிலிக்காக இதையும் என்னால் விட முடியல. ரெண்டுமே வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் எவ்வளவோ அலைஞ்சி பார்த்தேன், செஞ்சேன். சரி என்ன பண்ணுறதுன்ட்டு எனக்கு வந்து இந்த எழுத்துக்கள்லாம் வரும். அதுவும் வந்துட்டு இந்த கலைத்துறையினுடைய தாகத்தினால தான் எழுத்து வந்தது. அதாவது அந்த எழுத்து மூலமாக தமிழை நான் வாழ வைக்கல, தமிழ் தான் என்னை வாழ வச்சிருக்கு. ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா இங்கே இருக்கிற தமிழ் சங்கங்களில் இருந்து எனக்கு வந்துட்டு ஒரு கவிதை ஒன்று எழுதி அனுப்புங்க, நாங்கள் வந்துட்டு வருஷம் கவிதை தொகுப்பு போடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் எல்லா தமிழ் சங்கங்களுக்கும் கவிதை எழுதி அனுப்புவேன். அவங்க விரும்பி போட்டாங்க, பிரசுரமாச்சு. கவிதை தொகுப்பு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கவிஞர்கள்கிட்டையும் அவங்க கேட்பாங்க. சொல்லப்போனால் சிறைச்சாலையில் இருக்கிற கவிஞர்கள்கிட்ட கூட அவங்க கவிதை கேட்டு வெளியிட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்தது. சரி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஒரு வெறித்தனம் இருந்தது, ஒரு போராட்டம். அப்புறமா எங்கள் ஊரில் வந்துட்டு தருமபுரி மாவட்டத்தில் தீர்த்தமலைன்னு ஒரு அற்புதமான சிவன் மலை இருக்குது. அதை பற்றி புக் எழுதுனேன், 1 பாகம் 2ஆம் பாகம்னு. அப்புறமா இப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு மருத்துவ குறிப்பு எழுதினேன். அப்புறம் வந்துட்டு என்னுடைய கவிதைகளை மட்டும் தொகுத்து ஒரு கவிதை எழுதி வெளியிட்டேன். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. சரி அடுத்தது நாம் ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா? சரி, அதாவது வந்துட்டு ஆரம்ப காலத்தில் என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் நான் டிரான்ஸ்போர்ட்டில் கண்டக்டராக போனேன். ரஜினிகாந்த் மாதிரி நாமளும் வந்து அப்படி இதில் இருந்து அப்படி ஜம்ப் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். ஜம்ப் ஆனது தான் அதிகம். ஆனால் அந்த தொழிலை அவங்கக்கிட்ட காப்பாற்றிக்கிறதுக்கு அங்கேயே போராட சரியாக போச்சு. ஒரு சில நல்ல அதிகாரிகளும் இருக்காங்க, எல்லாத்தையுமே கட்ட பார்வையோட பார்க்குற அதிகாரிகளும் அங்கே இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுனால இந்த இரும்பு பிடிச்ச கையும் சிறங்கு பிடிச்ச கையும் சும்மா இருக்காதும்பாங்க. அந்த மாதிரி என் மனசில் அரிச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை வீணாக போயிடுமா சார்? நான் என்ன ஜாலியாக இருக்குன்னு நினச்சேன்னு வச்சிங்களேன், நான் டிரான்ஸ்போர்ட்லேயே இருந்து அப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு வீட்டில் ஜாலியாக காலத்தை ஓட்டியிருக்கலாம். ஆனால் நாம் பிறந்ததுக்கு ஒரு அடையாளம் வேணும், வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளம் வேணும். நம்ம ஏழையாக பிறக்கலாம் சார், ஆனால் ஏழையாக சாகக்கூடாது. பணக்காரனாத்தான் மரணிக்கணும். அதுக்கு நம்மளுடைய உழைப்பு, முயற்சி, ஆண்டவனுடைய அருள் எல்லாம் சேரணும். இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நானும் இடையில சார் இந்த சினிமா உலகத்துக்காக என் குடும்பத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வந்தது. இது வரைக்கும் யாருடைய மனசும் நோகிற மாதிரி நான் நடந்துக்கல. நிறைய ஏமாந்துருக்கேன்,
இன்னும் மனசார நான் யாரையுமே ஏமாத்தலை சார். நிஜமாவே எனக்கு கடவுள் கொடுத்தது ஒரு பெரிய அருள். ஒரு காலகட்டத்தில் சும்மா அரிச்சுக்கிட்டே இருந்தது. டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்ட்ராக்டர் தொழில் வந்துட்டு ரொம்ப அற்புதமான தொழில் சார், மக்களுக்கு சேவை செய்கிற தொழில். ஆனால் உலகத்தில் அதை விட மோசமான தொழிலும் கிடையாது. வீட்டில் புதுசு முண்டாட்டி சண்டைனா கூட சண்டை வந்தால் கூட கண்டக்டர்கிட்ட தான் சார் சண்டைக்கு வருவாங்க. ஆம்பளைங்களாகட்டும் பொம்பளைங்களாகட்டும் அத்தனை பேரும் சமாளிக்கணும். குடிக்கார நண்பர்கள் வருவாங்க, அவங்கள சமாளிக்கணும். ஆனால் உலகத்திலேயே எந்த துறையிலும் கிடைக்காத அனுபவங்கள் அந்த கண்டக்டர் தொழிலில் கிடைச்சிது. அதுவெல்லாம் எனக்கு இந்த எழுத்துத்துறைக்கு இந்த சினிமா துறைக்கு ரொம்ப லாபகரமாக இருந்தது. சரி, இப்படியே போயிட்டு இருந்தது. அதிகாரிகளுடைய தொல்லை தாங்க முடியல. ஒரு பக்கம் மனசு இப்படி அரிச்சுக்கிட்டு இருந்தது. வாழ்க்கையில் சார் ஒவ்வொரு நாளும் கடந்துக்கிட்டே இருக்கு. நான் எல்லாருக்குமே சொல்கிறேன் சார், ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் ஆயுளில் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே வருது சார். ஒவ்வொரு நொடியும் குறைஞ்சிட்டு வருது. அந்த வாழும் காலங்களில் நாம் ஏதாவது சாதிக்கணும். எனக்கு தெரிஞ்ச தொழில் இதுதான் சார், எழுத்து, சினிமா. இப்படி இருக்கிற பட்சத்தில் நானே இந்த வாய்ப்பை உருவாக்கி யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து அப்படி முதல்ல போயிட்டு இருந்தது சார். அப்புறம் 2 ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அதுக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்காக நான் சென்னை வந்திருந்தேன். அதாவது வந்துட்டு இது முதல்ல சொல்லியிருக்கேன் சார், இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இயக்கம், தயாரிப்பு, நடிக்கிறது எல்லாமே நான் தாங்க 100%. நானா 100%. ஆனால் நான் யாருக்குமே அசிஸ்டண்ட்டாக சேர முடியல. அதுக்கு முன்னாடி நான் என்னை தயார்படுத்திக்கணும். கடவுளோட வரப்பிரசாதம் விஸ்வாகத்தி, ரூபன் இந்த மாதிரி படங்களை இயக்கின டைரக்டர் ஐயப்பன் அவர்கள், அவருடைய நட்பு கிடைச்சது. அவர் அந்த ரூபன் படம் பண்ணும்போது அவர் வாழை பிடிச்சிட்டு தெரியும் சார். அவர் என்னோட வயசுல இளையவர் தான், ஆனால் எனக்கு அவர் குரு. இந்த படத்தை இயக்கிறதுக்காக இத்தனை வேலையை செய்யறதுக்காக நான் என்னை தயார்படுத்திக்கணும். நான் அவர்கிட்ட சேர்ந்த, அவர் தான் என்னை இயக்கினார். என்ன டைரக்ஷன் பண்ணது அவர் தான். அவர் என்ன டைரக்ஷன் பண்ணதுனால தான் நான் இந்த படத்தை எல்லா பொறுப்பையும் எடுத்து செஞ்சேன். வாழ்க்கையில் என்னன்னைக்கும் அவரை என்னால் மறக்க முடியாது. அவருடைய நட்பு, உறவு கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். அப்புறமா அவரை பக்கபலமாக வச்சுக்கிட்டு தான் சார் இந்த படத்தை முழுசாக நான் பண்ணேன். அப்புறம் அந்த திருக்கோவிலூரில் ஒரு தமிழ் சங்கத்தில் இருந்த அந்த கதையை ஒன்று கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதாவது வந்துட்டு உங்கள் கவிதையெல்லாம் நல்லா இருக்குது, எனக்கும் ஒரு சிறுகதையை அனுப்புங்க. நாங்கள் கவிதை அதிகமாக வெளியிடுறதில்ல, கதைகளை மட்டும் வெளியிடுறோன்னு சொன்னாங்க. நான் ஒரு கவிதை அனுப்பிச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சி அப்புறம் அதில் பிரசுரம் பண்ணாங்க. நான் சர்வீஸில் இருக்கும்போது சார், கிட்டத்தட்ட 2010 அந்த புக்கு வந்த பின்னாடி ஒரு சிலர் தெரிஞ்சு வாங்கி படித்தாங்க, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் லைனில் டியூட்டி செய்கிறப்போ அந்த டெய்லி பேசஞ்சர் அதில் வாத்தியாருங்கள்லாம் வருவாங்க, அந்த புக்கை வாங்கி படிப்பாங்க. சார் நான் நாளைக்கு தரேன்னு வீட்டுக்கு, அதாவது ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த கதையை அந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு, மாணவிங்களுக்கு பாடமாக நடத்திட்டு இது மாதிரி எத்தனையோ ஸ்கூலுக்கு அந்த புக்கு போயிட்டு வந்தது சார். அப்புறமா கடைசி கட்டத்தில் இது படமாக எடுத்தால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கருத்தும் மைய கருத்தாக இருக்குது. அதாவது குழந்தை திருமணத்தை தடுக்கிறதும் பெண் கல்வியை மையமாக வச்சு எடுத்த படம் தான் சார். எல்லாருமே நம்ம இந்த படத்தை எடுத்திருக்கேன். என் கூட வேலை செஞ்ச அத்தனை பேருக்குமே, அத்தனை தொழில்நுட்ப தொழிலாளர்களுக்கும்
என் மனமாற இதயம் கனிந்த நன்றிகள். திரு ஐயப்பன் சாரை மேடைக்கு வருமாறு பணிவன்போடு அழைக்கிறேன். பக்கபலமாக இருந்து பண்ணார். அடுத்தடுத்து உங்களுடைய அன்பு ஆதரவோடு பண்ணலான்னு இருக்கேன். இன்னும் மற்றவங்கெல்லாம் பேசுங்க சார். ஒரு குழந்தைக்கு அம்மா வந்து அன்பை மட்டும்தான் தர முடியும். அப்பா வந்து அன்பு குறைச்சா இருந்தால், அன்பில் குறைவாக இருந்தாலும் அறிவை தர முடியும். அம்மா அன்பு, அப்பா அறிவு. ஆனால் இது ரெண்டுமே தரக்கூடிய ஒரு ஜீவன் எதுனா தாய் மாமன் தாங்க. ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கலந்த கலவை தான் அந்த தாய் மாமன் கேரக்டரு. வந்ததுமே நான் அவளை ஏண்டி கண்ணம்மான்னு வாடி கண்ணம்மான்னு தான் பேசினேன். புருஷன் பொண்டாட்டிய வாடி போடின்னு கூப்பிடலாம். அதுக்கு முதல்ல தாய் மாமன் மட்டும்தான் அக்கா பொண்ணையோ தங்கச்சி பொண்ணையோ வாடி போடின்னு கூப்பிட்றதுக்கு அத்தனை உரிமை இருக்குது. அந்த படத்தில் அப்படிப்பட்ட உரிமை இருந்ததுனால தான் அவளை வாடி கண்ணம்மான்னு கூப்பிட்டேன். அந்த படத்தில் உச்சகட்டமாகவும் அப்படி வாடி கண்ணம்மான்னு கூப்பிட்டு தான் அந்த படம் கிளைமேக்ஸில் முடியுது. அந்த இதில் தான் கூப்பிட்டேன். வேறு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. மாமா கண்ணம்மா. ஃபஸ்ட்டு சாரி எல்லாத்துக்கும் லேட்டாக வந்ததுக்காக. என்னன்னா நம்ம படம் வந்துருச்சு, அடுத்து மேலே மேலே படம் வரணும் இல்லையா? ஆனால் நான் கண்டிப்பாக வராமல் இருக்க போகிறதில்ல, எப்படியும் வந்துடுவேன். அதனால் அடுத்த படம் வரணும்ல லேட் ஆகிடுச்சு. ஸோ என்னோட ப்ரொடியூசர், அதாவது என்னோட மாமா, அப்புறம் என்னோட டைரக்டர், ஃபஸ்ட்டு நன்றி. இந்த டீம் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு நன்றி. ஏன்னா ரொம்ப சின்ன டீம் வச்சு பெரிய படம் பண்ணியிருக்கோம். அந்த சின்ன டீமில் ஒருத்தர் ஒழுங்காக வேலை பார்க்கல அப்படின்னாலுமே, சரியாக வேலைக்கு வரல, சரியாக வேலை பார்க்கல டெய்லியும் அப்படின்னாலுமே இந்த படம் யாராலையுமே எடுக்க முடிஞ்சிருக்காது. ஸோ எல்லாருக்குமே ஃபஸ்ட் தேங்க்யூ. டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எங்கள் டைரக்டராக இருக்கட்டும், எங்கள் ப்ரொடியூசராக இருக்கட்டும், ரொம்ப நன்றி. கண்டிப்பாக படம் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ.